என் கணவரின் உயிருக்கு ஆபத்து நெருங்குகிறது. சுரேசலவியின் மனைவி மனோரி. புலனாய்வு தகவல்களை பாதுகாப்பதற்காக சுரேசலே உயிரை தியாகம் செய்யவும் தயாராக உள்ளார். முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர. சுரேசலே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரின் உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை. அமைச்சர் நலிந்த ஜாயதிச. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் சுரேசலே கைது செய்யப்பட்டு 72 மணி நேர தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் 72 மணி நேர நிறைவில் 90 நாள் தடுப்பு காவல் தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று வந்தன. அந்த நேரத்தில் சலே நீதிபதிகளை சந்தித்திருக்கிறார். வழக்குகள் நடைபெற்றன. எந்தவொரு இடையூறும் இல்லாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உட்பட 3 பயணத்தடை விதிக்கப்பட்ட மறுகணத்தில் இருந்து சுரேசலே விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் தனது உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து 9 நாட்கள் நகர்ந்துவிட்டன. முதல் 3 நாட்களிலேயே அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்று வரை உணவு மற்றும் நீராகாரத்தை தவிர்த்து வந்த போதிலும் சேலாயினின் உதவியுடன் இருக்கிறார். இதனை பார்த்த சுரேசலவின் மனைவி அவரின் கைதை மறந்து அவர் ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்ட கைதி என்ற நிலையை மறந்து இன்று வைத்தியசாலை வட்டாரத்திலிருந்து பதட்டமான தோற்றத்துடன் ஊடகங்களில் பேசுகிறார். என் கணவரின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைகிறது. உணவு உட்கொள்வதில்லை, நீர் அருந்துவதில்லை. ஆரம்ப நாட்களில், அதாவது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் என்னையோ மகனையோ கண்டவுடன் கட்டிலில் எழும்பி அமர்ந்திருந்து உரையாடுவார். ஆனால் தற்பொழுது அவர் எழும்பி அமர்வதில்லை. படுத்திருந்தபடியே எம்முடன் உரையாடுகிறார். அவரால் அமர்ந்திருக்க முடியவில்லை. அவருக்கு காய்ச்சல் காய்கிறது. நோய் தொட்டி இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அவரது 2 கைகளும் வீங்கியுள்ளன. பேசுவதற்கு, அதாவது வார்த்தைகள் உச்சரிப்பதற்கு தடுமாற்றம் நிகழ்கிறது என்று ஒரு மனைவியாக ஊடகங்களுக்கு சுரேசலே தொடர்பான விடயங்களை முன்வைத்தார். இதேவேளை புலனாய்வு பிரிவு தகவல்களை பாதுகாப்பதற்காகவே சலே மடிக்கணனி மற்றும் தொலைபேசி கடவுச்சொற்களை சிஐடியினருக்கு வழங்காமல் இருக்கிறார். புலனாய்வு தகவல்களை பாதுகாப்பதற்காக சலே உயிரை தியாகம் செய்யவும் தயாராக உள்ளார் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். அந்த சந்திப்பில் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், எனக்கு அவரை நேரில் சென்று பார்க்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் சலேயின் மனைவியும் மகனும் அவரை சென்று பார்த்துள்ளார்கள். தனக்கு தெரிந்த புலனாய்வு தகவல்களை தேவையற்ற தரப்பினருக்கு வழங்கக்கூடாது என்பதில் சலே உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளார். கொள்கை ரீதியான காரணத்திற்காகவே அவர் உணவு தவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அவர் நாட்டின் மீதும் தேசிய பாதுகாப்பின் மீதும் பற்று கொண்ட ஒரு தேசப்பற்றாளன். இது மிகவும் துரதிர்ஷ்டவசமான நிலை. அவர் நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும். தயவு செய்து உணவை உட்கொண்டு தனது உயிரை காப்பாற்றுமாறு அவரின் மனைவியிடம் கூறியிருக்கிறேன். உண்மைதான், அவர் நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டிய ஒருவர். காரணம், உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு உட்பட பல வழக்குகளின் சாட்சியம் சுரேசலே. பல செயற்பாடுகளுக்கு மூல காரணமானவர் சலே. எனவே இவரின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் எவ்வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி தனது தொழில் தர்மம் நன்கு புரிந்தவர். விசாரணை வலயத்துக்குள் வந்தவுடன் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கிறது. அவரது கைதை பொறுத்தவரை அவரது நிலைப்பாடுகள் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்படுகிறது. மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்களை பார்ப்பதற்கு, உணவு கொண்டு போய் கொடுப்பதற்கு, வழக்கறிஞர்களை சந்திப்பதற்கு, சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு, பயிற்சி செய்வதற்கென்று விரிவான சலுகைகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வளவு இருந்தும் யாரோ ஒருவருக்கோ அல்லது ஒரு குழுவிற்காக விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காமல் உணவை தவிர்த்து நீராகாரத்தை தவிர்த்து வருகிறார் என்றால் இவர் யாருக்கோ அல்லது ஒரு குழுவுக்கோ விலை போயுள்ளார். இல்லையென்றால் தான் நேசித்த பணிக்கு இடையூறு ஏற்படுத்த மாட்டார்.
அல்லது தான் அரச சாட்சியாக மாறினால் தனக்கோ அல்லது தான் சார்ந்த குடும்பத்துக்கோ ஏதாவது நடந்துவிடும் என்ற கோணத்தில் தான் இவர் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காமல் உணவு தவிர்ப்பு என்ற நாடகத்தை சிறைச்சாலையில் ஒத்திகை பார்த்து இன்று வைத்தியசாலையில் அரங்கேற்றி வருகிறார். இன்று 100 நாட்கள் கடந்த நிலையில் ஒரு பயங்கரவாத தடை சட்ட கைதி இவ்வாறு செயற்படுகிறார் என்றால், இன்னும் 10 அரசியல் கைதிகள் சிறைச்சாலையில் நடைப்பிணங்களாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் இதுவரை எத்தனை உண்ணாவிரதங்கள் இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு சேலைனும் ஏற்றவில்லை, புரோட்டீனும் ஏற்றவில்லை. உண்ணாவிரதம் தோற்கடிக்கப்பட்டு இன்று வரை சிறைச்சாலையில் உயிர் வாழ்கிறார்கள். சலையின் நாடகத்துக்கு அணி சேர்க்கிறார் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர. முன்னாள் அமைச்சரின் ஊடக சந்திப்பு நடக்கும் பொழுதே இந்நாள் அமைச்சர் நலிந்த ஜாயசிங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறாரே தவிர அவருக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பில் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சரியான பாதையிலேயே செல்கின்றன. வெளிவரும் சாட்சியங்களின் அடிப்படையில் சிலர் கைது செய்யப்படுகிறார்கள். மேலதிக விசாரணைகளுக்காக அவர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்படுகின்றன. இந்த விவரங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் பி அறிக்கை மூலம் நீதிமன்றத்துக்கு அறிக்கை செய்கிறது. அதன் அடிப்படையிலேயே சுரேசலை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளார். அவரது முதலாவது 90 நாட்கள் தடுப்பு காவல் காலம் மே மாதத்துடன் நிறைவடைந்துவிட்டது. தற்பொழுது மேலும் 90 நாட்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவு கையெழுத்திடப்பட்டு அதற்கமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டுமாயின் காவலில் உள்ள சுரேசலே தமக்கு தெரிந்த தகவல்களை விரைவாக வழங்க வேண்டும். விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே அவர் குற்றமற்றவர் என நிரூபிப்பதற்கான வழியாகும். சலே தவறு செய்திருந்தால் மட்டுமே தகவல்களை மறைக்க வேண்டிய தேவை ஏற்படும். குற்றமற்றவர் என்றால் அச்சப்படாமல் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். தற்பொழுது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது ஊட்டச்சத்து நிலைமையில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முறையாக கிடைக்கின்றன. எனவே அவரால் குற்றப்புலனாய்வு விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க முடியும். தடுப்பு காவல் கைதிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் சில உள்ளன. அவை அனைத்தும் சலேக்கு வழங்கப்படுகின்றன. அவருக்கான மருத்துவ சிகிச்சையாகட்டும் பல் மருத்துவ சிகிச்சையாகட்டும் கோரப்பட்ட பொழுது அது வழங்கப்பட்டது. அவருக்கு சிறப்பு சலுகைகளோ புறக்கணிப்புகளோ காட்டவில்லை. விசாரணைகளை முறையாக தெளிவாக பாரபட்சமற்ற முறையில் முன்னெடுக்கும் அதிகாரியான ஷானியை நீக்குமாறு யாராவது கூறினால் அவ்வாறு குற்றம் சுமத்தும் நபரே குற்றவாளி என்பது அதிலிருந்து தெளிவாக புரிகிறது என தெரிவித்தார். உண்மைதான், கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினரில் இவருக்கும் வழங்கப்படாத சலுகை சுரேஷ் செலவிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை சாதகமாக்கி அவரது குடும்பம் வைத்தியசாலையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு செல்வதற்காக இன்று மகாநாயக்க தேரர் வரை சென்றிருக்கிறார்கள். தனது கணவரை குற்றமற்றவராக நிரூபிக்க சலையின் மனைவி மெனோரி ஒரு பௌத்தர் என்ற அடிப்படையில் இன்று மகாநாயக்க தேரர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஜனாதிபதி, குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரி, போலீஸ் மா அதிபர் என்ற படிமுறைகளை தாண்டி இன்று மகாநாயக்க தேரர்களுக்கு சலையின் நிலைமை தொடர்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படாமல் சந்தேக நபராக உள்ள ஒருவர் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காமல் உணவு தவிர்ப்பு என்று கூறிக்கொண்டு வைத்தியசாலையில் புரதமேற்றிக்கொண்டு உல்லாசமாக பஞ்சு மெத்தையில் படுத்திருக்கிறார் சலே. அவரின் விடுதலைக்கு இன்று மகாநாயக்க தேரர் வரை விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. துரத்தி அடிக்கும் கர்மாவால் மீள்வாரா சலே? பொறுத்திருந்து பார்ப்போம்.